everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பருடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஸோ இதற்கு முன்னதாக நீதிபதியாக இருந்தவர் யார் பார்த்தீங்க அப்படின்னா பிஆர் கவாய். ஸோ இவர் 52வது தலைமை நீதிபதி. ஸோ அவருடைய பதவிக்காலம் நிறைவடைந்ததுனால 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் அவர்கள் பதவி ஏற்றிருக்காரு. ஸோ இவர்களுக்கு அந்த பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் யார் அப்படின்னா பிரசிடென்ட். ஸோ இது நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகிள் 124 தான் அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. 124(2). நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த பதவி பிரமாணத்தின் போது கடவுளின் பெயரில் ஹிந்தியில தான் அவர் உறுதிமொழியை ஏற்றிருக்காரு. ஸோ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ள சூரியகாந்த் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் நீதிபதி காலி பணியிடங்களுக்கு பெயர்களை தெரிவு செய்து மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கும் உச்ச நீதிமன்ற கொலீஜியத்துக்கு தலைமை வகிக்க உள்ளார். ஸோ கொலீஜியம் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்துல காலி இடங்கள் வரும்போது ஜட்ஜஸுக்கான அந்த காலி இடங்கள் வரும்போது அதை தேர்வு செய்யக்கூடிய ஒரு குழு தான் என்ன பார்த்தீங்கன்னா கொலீஜியம். ஸோ 1981 பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேசஸ் நடந்திருக்கும். 1981 ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ். ஸோ இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட் அந்த ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஸோ இவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேசஸ்ல. ஸோ செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்ன்னு சொல்லும்போது 1993 செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு அந்த ஜட்ஜஸை ரெக்கமெண்ட் பண்ணும்போது அந்த கொலீஜியத்தில் இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ப்ளஸ் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். ஸோ இவர்களுடைய அந்த பரிந்துரையின் பேரில் மட்டுமே என்ன பண்ண முடியும்னா இது கன்சல்டேஷன் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸில். செகண்ட் ஜட்ஜஸ் கேஸில் இட் இஸ் கன்கரன்ஸ், அதாவது அந்த 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸினுடைய அந்த பரிந்துரையின் படி பிளஸ் சிஜே இவர்களுடைய பரிந்துரையின் படி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா பிரசிடென்ட் நீதிபதிகளை நியமிக்க வேண்டும்.